என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, விடுதலை பலஸ்தீனுக்கான போராட்டம் ஆரம்பித்து சரியாக 907 நாட்கள் ஆயிடுச்சு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாடுகள் மத்தியில் போர் ஆரம்பித்து 20 நாளாக கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் கடந்த 2 நாட்களாக ஹிஸ்புல்லா அமைதியான முறையில் இஸ்ரேலுடைய பல்வேறு இடங்களை அடித்து துவம்சமாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு உகாண்டா இஸ்ரேலோடு நாங்கள் கைகோர்க்க போகின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. மற்றொரு பக்கம் அல் அக்ஸா தான் இறுதி புகலிடம் இந்த நெத்தன்யாவுக்கு அப்படிங்கிற அளவு சில செய்திகளும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு யுஏஇ, கத்தார், குவைத் போன்ற நாடுகள் இன்றைக்கி ஈரான் அடிபணிஞ்சிருக்கு அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கி உருவாயிட்டிருக்கு. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க பல்வேறு தரமான சம்பவங்களை குறித்து பார்ப்போம். என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் ஒரு நீண்ட நெடிய போராக இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. இந்த போரில் மிகப்பெரிய அளவுக்கு ஈரான் இன்னைக்கு முன்னேறிட்டு இருக்கு. ஈரானுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் போராளிகள் எல்லாமே தங்களது ரீஜனில் இருந்து தங்களது நிலப்பகுதியை பாதுகாப்பதற்கான பல்வேறு யுத்திகளை வகுத்து இன்றைக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மிகவும் பெரிய அளவில் முன்னேறிட்டு இருக்கு. ஈராக்கில் இருக்கக்கூடிய பிஎம்யூ என்று சொல்லக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் ஒரு பெரிய அளவில் தாக்குதலை இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் மற்றும் இந்த மொசாதுடைய உளவு அமைப்பை சார்ந்தவர்கள் அமெரிக்க பேஸ் நிலையங்களில் இருக்கக்கூடிய இராணுவ துருப்புக்கள் மேலே தரமான தாக்குதலை கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே ஜோர்டான் நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவு இன்னைக்கு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் ரொம்ப துல்லியமாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. இந்த வேலையில் தான் இந்த போரில் ஒரு பெரிய ஆறுதலாக இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஈரானுடைய கை மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்கு. அணிந்தினமும் ஓயாமல் இஸ்ரேல் மேலே ஒரு பெரிய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் கொடுத்துட்டே இருக்குது. எந்த இடத்திலுமே அது பின்னடையலை. ட்ரம்ப் எல்லா விதத்திலும் கதறி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளியை போல அவராக பேசி அவராக முடிவெடுத்து அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு பொம்மைகளை வைத்து ஈரானை அழிப்பது போல ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு வெளியே வந்து ஊடகத்திற்கு ஈரானை நாங்கள் அழிச்சிட்டோம், ஈரான் எங்களுக்கு அடிபணிஞ்சிருச்சு, ஈரான் எங்களுடைய ஒப்பந்தங்களுக்கு இணங்கிருச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அவராக மனதில் கற்பனை செய்து கொண்டு அடித்து விட்டுருக்கக்கூடிய செய்திகளாக தான் உங்களால் அந்த செய்திகளை பார்க்க முடியுது. ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த போர் உக்கிரமாக போயிட்டு இருக்கிறனால ஹிஸ்புல்லா இந்த இடத்த அமைதியான முறையில் பயன்படுத்திட்டு இருக்கு. இன்றைக்கி ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் குறித்து இஸ்ரேலுடைய நாடாளுமன்ற நெசட்டில் பெரிய அளவில் ஒருத்தன் கதறி போய் கத்தி கூப்பாடு போட்டிருக்கான். எந்த அளவு சொல்கிறான்னா, ஏன்பா நீ இஸ்ரேல் ஈரான் கூட போர் செய்வதற்காக நீ அமெரிக்கா வழியாக அங்கே மூவ் பண்ணிகிட்டு இருக்க, இங்கே இஸ்ரேல் அழிஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் வடக்கு கிழக்கு என்ற 2 துருவங்கள் இருக்குது, வடக்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதி. இதில் இன்னைக்கு கிழக்கு பகுதியை தான் நீ பார்த்துட்டு இருக்க தவிர வடக்கு பகுதியை முழுக்கவாய் இஸ்ரேல் இன்னைக்கு அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. வடக்கு பகுதியில் பல்வேறு கட்டுமானங்களை அழிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதுவரையிலும் 10,000 இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாம் வெளியேறி இருக்காங்க. திரும்பி அவங்க ரீலோகேட் ஆகவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. 4700 குடியிருப்புகள் பாதுகாப்பு இல்லாத சூழலில் ஆயிருக்கு. இவ்வளோ பெரிய அழிவை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஆதங்கத்தோடு இன்னைக்கு நெசட்டில் இஸ்ரேலுடைய முக்கியமான தலைவர் பதிவு செஞ்சிருக்காருன்னா ஹிஸ்புல்லா எந்த அளவு முன்னேறிட்டு இருக்குன்னு பாருங்க. ஹிஸ்புல்லா கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்குள்ளே பூந்து அடிக்கக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டியை வளர்த்துக்குச்சு. ஏன்னா இஸ்ரேல் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. இஸ்ரேலுடைய எல்லா இடங்கள்லையும் ஈரான் ட்ரோன் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மிசைல்கள் தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த கேப்பை பயன்படுத்தி ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா முன்னேறி கொண்டே செல்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரத்தில் 48 ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. இதில் கிட்டத்தட்ட 40 ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ ஹிஸ்புல்லாவுடைய கரம் மிகப்பெரிய அளவில் இங்கே வலுவாக இருக்குது. ஹிஸ்புல்லா லெபனானை பாதுகாக்க, மத்திய கிழக்கை விடுவிக்க பல்வேறு இடங்களில் ஈரானுக்கு கீழே இருந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக தனது நடவடிக்கை ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹமாஸ் உள்ளிருந்து கொண்டு காசாவுடைய நிலப்பரப்புக்குள்ளே இருந்து கொண்டு அந்த மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்கு. மீள்கட்டமைப்புகள், உணவுகள் சம்பந்தமான விஷயங்களையும் சற்று ஆசுவாசப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நேரடி தாக்குதல் என்பது இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இந்த மத்தியில் இருக்கிறனால இந்த ரீசனில் ஓரளவு நிம்மதி கிடைச்சிருக்கு. அந்த நிம்மதி கிடைத்தால் கூட அவர்களுக்கான அடிப்படை உணவு வாழ்வாதாரம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இந்த நிலையில் ஓரளவு அவங்க சற்று நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஈரான் கிட்டத்தட்ட அவங்களுடைய கரம் மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்கு. அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய இடத்திற்கு இன்னைக்கு அரபு நாடுகள் தள்ளப்பட்டிருக்கு. அப்படி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒப்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது ட்ரம்ப் அடிச்சு விட்டா கூட அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கல ஈரான். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கணும்னா சில நிபந்தனைகளை முன்வைக்குது. இந்த ஒப்பந்தம் எங்கே வச்சு பேசப்படுவதாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தில் பேசப்படுவதாக இருந்துச்சு. ஆனால் இஸ்லாமாபாத்துக்கு யாரும் போகல. ஆனால் பாகிஸ்தான் வழியாக ஒரு 15 கோரிக்கைகளை ஈரான் முன் வச்சிருந்துச்சு.
அந்த 17 கோரிக்கைகளில் 5 கோரிக்கைகளை முதலாவதாக அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிக்ளரேஷனை கொடுத்துருக்கு. அது என்னென்ன 5 கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா, முதல் கோரிக்கை இந்த போரை நாங்கள் நிறுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக இந்த போரை நீங்கள் நிறுத்தணும். முதலும் நீங்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தணும். ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தி கொண்டே எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. உடனடியாக போரை நிறுத்தி விட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க. இது ஒன்று. இரண்டாவது, இனிமேல் ஈரான் மீது எந்த காலகட்டங்களிலும் நாங்கள் போர் செய்ய மாட்டோம், பொருளாதார தடை போட மாட்டோம் சொல்லக்கூடிய உத்தரவாதத்தை கொடுங்க. 2. மூன்றாவது, இந்த மத்திய கிழக்கில் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய, குறிப்பாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேஸ் நிலையங்களை தூக்கிட்டு ஓடி போயிடணும். குவைத்து, கத்தார், பஹ்ரைனு, இது போன்ற இடங்கள், ஈராக் போன்ற எந்த இடங்கள்லையும் உங்களுடைய நிலையங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான உத்தரவாதம் எங்களுக்கு வேணும். இதை நீங்கள் காலி பண்ணணும். அடுத்து என்னென்னா, பிரதான கோரிக்கை ஹர்மூஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நீரிணை இருக்குல்ல, இந்த ஜலசம், இந்த நீரிணை எங்களுக்கானது, இதன் உரிமை எங்களுக்கு மட்டும்தான் கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தமான கருத்து பதிவு செய்யுது. ஏன்னா 2 தினங்களுக்கு முன்னாடி இந்த ஹர்மூஸ் நீரிணையை ஈரான் எப்படி சரியாக பயன்படுத்து பாருங்க. இந்த ஹர்மூஸ் நீரிணை வழியாக எந்த மேற்குலக கப்பலும் செல்லக்கூடாதுன்னு சொல்லிருந்துச்சு. நட்பு நாடுகள் சீனாவுக்கு சில அனுமதி கிடைச்சிருந்துச்சு, இலங்கைக்கு கிடைச்சிருந்துச்சு, இந்தியாவுக்கு கிடைத்ததாக சொல்லப்பட்டது. ஓரளவு உண்மையான செய்தியாகவும் காணப்பட்டுச்சு. மற்ற எந்த மேற்குலக நாடுகளுக்கும் ஹர்மூஸ் நீரிணை வழியாக உங்களுக்கு சரக்குகளை எடுத்து செல்வதற்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிருச்சு. இப்போ அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் பல மில்லியன், கிட்டத்தட்ட $20 மில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பை என்னால் இங்கே பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் $2 மில்லியன், வெவ்வேறு செய்திகள் என்னால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர் நீங்கள் செலுத்தி தான், சுங்க வரியாக செலுத்தி தான் நீங்கள் உங்கள் சரக்குகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குது. அப்போ இந்த அளவு அந்த ஹர்மூஸ் நீரிணை என்பது ஒரு மிகவும் என்ன சொல்கிறது, புவியியல் ரீதியாக, புவிசார் ரீதியாக ஒரு முக்கியமான நிலையாக உருவாயிருக்கிறனால தான் இன்றைக்கி அதை தன் கைப்பிடியில் வச்சிருக்கு. அது தனக்கானதுன்னு சொல்லுது ஈரான். அதுக்கு அடுத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி முன் வச்சிருக்கு. அதோடு சேர்த்து இவ்வளோ நாள் அடிச்சிங்கல்ல, கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இழப்பீடு அமெரிக்கா எங்களுக்கு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இத்தனை டிமாண்டை கிட்டத்தட்ட 5 டிமாண்டுகளை, 15ல் 5 டிமாண்டுகளை இன்றைக்கி முன் வச்சிருக்குது ஈரான். இது எல்லாத்தையும் அமெரிக்கா ஏற்றுக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஏற்றுக்காது. அப்போ இந்த போரில் இந்த அமைதி ஒப்பந்தம் வருது, ஈரான் எங்களோட டீல் பேச தயாராக இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த அமெரிக்க தலைவருடைய ட்ரம்ப்புடைய கோரிக்கைகள் எல்லாமே நிச்சயமாக அது உண்மை கிடையாது. ஏனென்றால் இங்கே அமெரிக்கா போரை நடத்தவே இல்லை. நடத்துறது எல்லாமே இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அவர் என்ன சொல்கிறாரு, யார் ட்ரம்ப் சொல்கிறது, ட்ரம்ப் பேசலாம் கேட்காதீங்க, நான் சொல்லணும் இந்த போர் முடிவுக்கு வருமா வராதான்னு சொல்லிட்டு. அப்போ நெத்தன்யாகு இப்படி சொல்கிறாருன்னா, அடுத்து நெத்தன்யாகு இந்த போரை விடுற மாதிரி இல்லைன்னா, அப்போ நெத்தன்யாகு மேலே எவ்வளோ பெரிய இடி விழுகும்னு நீங்கள் பாருங்கள். அடி மேலே அடி விழுகும்ல. நெத்தன்யாகு மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆல்ரெடி இந்த போரில் தோத்துட்டார். ஹமாஸோட முழுமையான வெற்றி கிடையாது அவங்களுக்கு, ஹிஸ்புல்லாவோட வெற்றி கிடையாது, இன்றைக்கி ஈரானோட வெற்றி கிடையாது. ஆல்ரெடி நெத்தன்யாகு மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இவ்வளோ விஷயங்களை வைத்துக்கொண்டு நெத்தன்யாகு இந்த போரில் ஜெயிப்பேன் அடாவடியாக இருக்கிறார் அப்படின்னா அதற்கு காரணம் மேற்குலகம், அமெரிக்கா யூத லாபியின் அடிப்படையில் இயங்குவதனால தான் அவர் நம்பிக்கையோடு என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த ட்ரம்ப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிருக்கிறாரு, இதை மூவ் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் ஈரான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்கும், எதிர்த்து அடிக்கும்னு சொல்லிட்டு கனவுல கூட என்ன பண்ணல, ட்ரம்ப் நெத்தன்யாகுன்னு நினச்சி பார்க்கல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றொரு பக்கம் இன்னைக்கு இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அமெரிக்க சார்புடைய நிலையில் இருந்து தங்களது பேஸ் நிலையங்களை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்திட்டு இருந்துச்சுல்ல. இன்றைக்கி நிலைமை என்னென்னா, சில நாடுகள் சில ஒப்பந்தங்களுக்கும் வந்திருக்கு. 15 ஒப்பந்தங்கள் 5 சொன்னல, அந்த 5ல் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுது ஈரான். முன்னாடி நம்ம ஜெனீவாவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்ல, அமைதி ஒப்பந்தம், அதற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா ஜெனீவாவுடைய பேச்சுவார்த்தை எல்லாமே அணு ஆயுதம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை, யுரேனியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தாரோட இன்னைக்கு ஒரு 4 நாள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவுக்கு இன்னைக்கு ஈரான் வந்திருக்கு. ஏன்னா ஈரான் கத்தார் மேலே, பஹ்ரைன் மேலே, குவைத்து மேலே, சவுதி அரேபியா மேலே தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், இல்லை அமெரிக்காவுடைய சொத்துக்கள் மேலே அதை அழிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ கத்தாரோட என்ன டீலுக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சரியான டீல்னு சொல்லலாம். ஏன்னா கத்தார் ஈரானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் மத்தியில் ஒரு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி சம்மந்தமான ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பில்லியன் ரூபாய் 6 பில்லியன் மதிப்பிலான தொகை ஈரானுக்கு வர வேண்டியது இருந்துச்சு. இது எல்லாமே அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணிருந்துச்சு, கொடுக்கவே இல்லை. 2019 ட்ரம்ப்புடைய ஆட்சியில் ஃப்ரீஸ் பண்ணிருந்துச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 பைடனுடைய ஆட்சியில் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அமெரிக்கா. ஈரானுடைய சிறையில் 5 அமெரிக்க துருப்புகள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாத்தையும் நீங்கள் விடுதலை செஞ்சுட்டிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிச்சு. ஸோ அந்த அடிப்படையில் ஈரான் சில விஷயங்கள் நடவடிக்கைகளை எடுத்துச்சு. ஆனால் அந்த அமௌண்ட் சரியான முறையில் என்னாச்சு, அந்த $6 பில்லியன் என்பது ஈரானுடைய கணக்குக்கு வரவே இல்லை. அது கத்தாருடைய கைக்கு போச்சு. கத்தார்கிட்ட அமெரிக்கா சொல்லிச்சு, ட்ரம்ப் சொல்லிச்சு, நீ ஃப்ரீஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கத்தார் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண அமௌண்ட்டை ஈரான்ட்டே ஒப்படைச்சிருச்சு. குறிப்பாக பேங்க் ஆஃப் தோஹா என்று சொல்லக்கூடிய அந்த தோஹாவுடைய பேங்க்குக்கு அது வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட
ஈரானுடைய கைக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த டீலிங்கில் வந்து பேசி முடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுடைய செயல்பாட்டை நாங்கள் கத்தாரில் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. இந்த அடிப்படையில் கத்தாருக்கும் ஈரானுக்கும் மத்தியில் ஒரு சுமூக போக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறிப்பாக பஹ்ரைன் ஆகட்டும், யுஏஇ, இந்த 2 நாடும் அடம் பிடிக்குது. இல்லை நாங்கள் தாக்குதல் நடத்தியே தீருவோம் அமெரிக்காவோடு சேர்ந்து. சவுதியும் சேர்ந்துக்கிட்டு ஐயோ முடியவே முடியாது, எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த ஈரான் என்ற நச்சு கிருமியை நாங்கள் அழிச்சே தீருவோம். சவுதியெல்லாம் வல்லுக்கு அப்படியே ரொம்ப வாண்டடாக நிற்கிது. பல நபர்கள் சோஷியல் மீடியா இந்த சங்கிகள்லாம் கேட்குறான், ஏன்ப்பா சவுதி இஸ்லாமிய நாடு தானே, இஸ்லாமிய நாடைய வளர்ச்சி அப்படின்னாலே நீ சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தாரா தானே காட்டிகிட்டு இருந்த, எங்கேயாவது ஆப்கானிஸ்தானை காட்டியிருக்கியா, பாகிஸ்தானை காட்டியிருக்கியா அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்சனால வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லியிருக்கோம், வளர்ச்சி அடையாதனால வளர்ச்சி அடையாத நாடுன்னு சொல்லியிருக்கோம். இஸ்லாமிய நாடுங்கிற இங்கே பேரில் ஆட்சி முறையில் இங்கே யார் இஸ்லாமிய ஆட்சி முறையை யாரும் கொடுக்கறது இல்லை. அதை நீங்கள் நல்லா யோசிக்கணும், சரிங்களா? ஒரு நாடு இஸ்லாமிய ஆட்சி முறையில் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஆப்கான் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட சொல்லலாம். இது போன்ற நிலையில் ஈரான் பார்த்தீங்கன்னா ஷியாவுடைய கொள்கை இருந்தாலும் கட்டுக்கோப்பான சில விஷயங்களை அவங்க பின்பற்றக்கூடிய நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்துல யுஏஇ, சவுதி அரேபியா இது போன்ற நாடுகள் வஞ்சகத்தோடு திரிகிறது. சவுதி அரேபியாலாம் ஏன்னா ஈரான் வளரவே கூடாது, ஈரான் ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்கிறதுக்காக, ஈரான் தங்கள் மீது தாக்குதல் நடத்திடும் அப்படிங்கிறதுக்காக. ஈரான் எப்போ தாக்குதல் நடத்தும்? அமெரிக்க, மேற்குலக, இஸ்ரேலுடைய சார்பு நிலையில் இருந்து முஸ்லீம்களை வஞ்சிக்கக்கூடிய இடத்துல, அல் அக்ஸாவை கைவிடக்கூடிய சமயத்தில் தான் ஈரான் உங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இதுவரையும் அப்படி தாக்குதல் நடத்தியிருக்கா? உங்கள் தனிப்பட்ட முறையில் வஞ்சமத்தின் காரணமாக, சியா சன்னியின் பிரச்சனை காரணமாக தாக்குதல் நடத்தியிருக்கான கிடையாது. ஆனால் சவுதி, யுஏஇ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த யமான் பகுதி இருக்குல்ல, யமானுடைய சில பகுதிகள் மேலே அதை பிடிக்கணுங்கிறதுக்காகவே அங்கே இருக்கக்கூடிய சன்னி முஸ்லீம்கள் இருந்தாலும் அவங்க மேலே தாக்குதல் நடக்கும். அதே போல் இன்னும் பல்வேறு இடங்களில் வந்து அத்துமீறக்கூடிய செயலில் வந்து இந்த அரபு நாடுகள் செயல்பட்டுருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இன்றைக்கி அரபு நாடுகள் கொஞ்சமும் அமெரிக்காவுடைய சார்பு நிலையிலிருந்து பின்தங்காமல் இருப்பதனால இன்றைக்கி 2 முடிவுகளை வந்து இன்றைக்கி ஈரான் அறிவிச்சிருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய முழு பகுதியை, கிட்டத்தட்ட முழு பஹ்ரைனையே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களோடு இணைக்க போகிறோம், கைப்பற்ற போகிறோம், அதற்கான பயிற்சிகள், ஒத்திகைகள், கொள்கைகள்லாம் முடிவாக ஆக்கப்பட்டது, படைகள் தயாராக இருக்குன்னு சொல்லக்கூடிய செய்தியை வெளியிடுது. அதாவது ஒட்டுமொத்த பஹ்ரைனையும் பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் யுஏஇயுடைய கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் நாங்கள் வந்து கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில செய்திகளை வெளியிட்டிருக்கு. இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்து தங்கள் நாட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாடுகள் இன்றைக்கி வந்து அஞ்சு பயந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இன்றைக்கி வந்து ஈரானுடைய முக்கிய தலைவர்களை நாங்கள் கொள்வோம் சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட்டை வந்து அமெரிக்கா கையில் வச்சிருந்துச்சு. அதாவது இஸ்ரேல் கொடுத்த லிஸ்ட்டை அமெரிக்கா கையில் வச்சிருந்துச்சு. அந்த லிஸ்ட்டில் பல நபர்களை எலிமினேட் பண்ணிருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் பேச்சுவார்த்தை அப்படின்னா யார் கூட போய் பேசுறது? ஏன்னா இறுதியாக பேச்சுவார்த்தையில் முன்னணியில் நின்று செயல்பட்ட அலி லரிசானியை வந்து கொலை செஞ்சிருச்சு. அப்போ இப்போ இதுவரையும் அவங்க பேச்சுவார்த்தைன்னு பேசுவதற்கான ஆள் இல்லை. இதுவரையும் ஐஆர்ஜிசி மட்டும்தான் பதிலடி கொடுத்துட்டே இருக்குது அட்டாக் வழியாக. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, தங்களோட அந்த கொலைக்கார பட்டியல் வச்சிருக்கும்ல, அதில் சில நபர்களை வந்து விடுவிக்குது. அதில் ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய பாராளுமன்ற தலைவராக இருக்கக்கூடிய கலீஃபா என்று சொல்லக்கூடிய நபர். இரண்டாவது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி. இந்த 2 நபரையும் கொள்வேன்னு சொல்லியிருந்துச்சு. இன்றைக்கி இந்த 2 நபர்களையும் கொல்ல மாட்டோம், தற்காலிகமாக நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு ஏன் சொல்லுதுன்னா, பேச்சுவார்த்தைக்கே ஆள் இல்லாத போது ஸோ இவங்களை வச்சாச்சு பேச்சுவார்த்தை நடத்துவோம், ஏன்னா பேச்சுவார்த்தை செய்த நபரையும் கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்யுது. நான் அந்த கத்தாருடன் நான் அந்த ஒப்பந்தம் சொன்னேன்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னின்று நடந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த அமீர் அப்துல்லா. இவர் அந்த ஃப்ளைட் கிராஸில் பார்த்தீங்கன்னா அப்துல்லா ரைசி அவரும் அமீர் அப்துல்லா இறந்துருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இறந்த நபர் தான். ஸோ அவர் இந்த அபாஸ் அராக்சிக்கு முன்னாடி இருந்து திறமையாக செயல்பட்ட ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் பார்த்தீங்கன்னா அமீர் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபர். ஸோ இந்த அளவு இன்றைக்கி வந்து சூழல் என்பது போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அடுத்த ஒரு செய்தி, வித்தியாசமான செய்தி என்னென்னா, திடீர்னு உகாண்டாவுடைய ஒரு பாதுகாப்பு தலைவர், அரசு இந்த செய்தியை வெளியிடலை, பாதுகாப்பு தலைவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். என்னென்னா, ஈரான் இஸ்ரேலுக்கு மத்தியில் போர் உச்சமாக போயிட்டு இருக்கும் போது இஸ்ரேல் வீழக்கூடிய சமயம் ஏற்பட்டுச்சுன்னா, இஸ்ரேல் அழியக்கூடிய சமயம் ஏற்பட்டுச்சுன்னா, இஸ்ரேல் தோல்வி அடையக்கூடிய நிலை வந்துச்சுன்னா, அந்த இடத்துல உகாண்டா நேரடியாக வந்து இஸ்ரேலோடு இணைந்து ஈரானை எதிர்க்கும் தாக்கும் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார். அப்படி என்னப்பா உங்களுக்குள்ள நட்புன்னு பார்த்தா, கடந்த பிப்ரவரி மாதம் நெத்தன்யாகு உகாண்டாவுக்கு போய் பல்வேறு டீல் போட்டிருக்காரு, விவசாயம் மற்றும் பல்வேறு வளர்ச்சி சம்பந்தமான ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காரு. ஆனால் உண்மையாகவே உகாண்டா இஸ்ரேலுக்கு மத்தியில் உறவு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கசப்பான உறவாக தான் இருந்திருக்கு. ஏன்னா 1972 இடியமினுடைய ஆட்சி இருக்கக்கூடிய சமயத்தில் பெருமளவில் இஸ்ரேலியர்களை உகாண்டாவிலிருந்து இடியமின் வெளியேற்றினார். இடியமின் என்பவர் ஒரு சர்வதிகார ஆட்சி, எப்படி ஹிட்லர் இருந்தார் அதே போல். ஆனால் ஹிட்லர் எப்படி யூதர்களை வெளியேற்றி, அவர் எவ்வளோ பெரிய கெட்டவராக இருந்தாலும் யூதர்கள் குறித்த சிந்தனை எப்படி இருந்திருக்கும் ஹிட்லருக்கு, இவங்களை விட்டோம்னா பெரிய அளவில் நாசம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜியோனிஸ்டுகளை வெளியேற்றினார், கொன்னார். உங்களுக்கு அந்த செய்திகள் தெரியும். அதே போல தான் இன்றைக்கி அந்த இடியமுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட 500க்கு அதிகமான நபர்கள் வெளியேற்றினார். இப்போ இடியமுடைய ஆட்சியில் 8 ஆண்டுகள் ஆட்சி, பெரிய ஒரு இனப்படுகொலை செஞ்சார், ஒரு பெரிய வந்து சர்வதிகார ஆட்சியாக இருந்துச்சு. ஆனால் அதில் கூட யூதர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க,
இவங்க நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடிமின் வெளியேற்றினார்லாம், அந்த கசப்பு என்பது 1972 உகாண்டாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி திடீர்னு சில உறவுகள் அப்படியே இணங்கி போய் உகாண்டாவுடைய தலைவர் இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அரசு ரீதியாக இந்த செய்திகள் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளிவரல அப்படிங்கிற செய்தி பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு அல் அக்ஸா, இந்த பள்ளிவாசலை சுற்றி, இந்த மசூதியை சுற்றி பல வரலாற்று விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி எப்படி செய்தி வருதுன்னா, அல் அக்ஸா நெத்தனியாவுக்கு பாதுகாப்பான இடமாக மாறிவிட்டதா அப்படிங்கிற செய்தி வருது. ஏன்னா தொடர்ந்து நெத்தனியாகு எப்படியாவது போட்டு தள்ளணும், எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈரான் பலகட்ட அடிப்படையில் செய்தியை வெளியிட்டு இருக்கு. அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஏஏ வழியாக வெளிவந்தார், திடீர்னு ஆள் நேரடியாக வெளிவந்துட்டாருங்கிற செய்தி வருது. இதுவரையும் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஏஏ அந்தளவு இன்றைக்கி வளர்ந்துருக்கனால நம்ம கண்ணை நம்மளாலே நம்ப முடியல. ஆனால் நெத்தனியாகு, இன்னும் கேலண்ட், இன்னும் பல இஸ்ரேலுடைய அமைச்சர்கள், தலைவர்கள்லாம் இறுதி புகலிடமாக அல் அக்ஸாக்குள்ளே ஒளிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா அல் அக்ஸாவை முஸ்லீம்கள் தாக்க மாட்டாங்க, அல் அக்ஸாவை உடைக்க மாட்டாங்க, அழிக்க மாட்டாங்கிற அந்த நம்பிக்கையில் இறுதியாக அங்கே போய் ஒளிஞ்சுக்குவாங்களா, அவங்க ஒளிஞ்சு பாதுகாப்பாக இருந்துட்டு பல்வேறு நாசகர திட்டங்களை முஸ்லீம் உம்மாவுக்கு எதிராக செய்வாங்களா? அப்படி செய்யக்கூடிய சமயத்தில் தான் கியாமத்து நாள் வருமா, ஈசா அலி இஸ்லாம் அங்கே வருவாங்களா, தஜ்ஜால் வருவானா அப்படிங்கிற பல்வேறு வரலாற்று விஷயங்கள்ல இருந்து செய்திகள் இன்றைக்கி பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணப்படுது. மற்றொரு பக்கம் இன்றைக்கி 13 நாடுகளில் இஸ்ரேலுடைய பாஸ்போர்ட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கி கொடுத்துருக்கு. அதே போல் ஈரான் சமீபமாக அமெரிக்காவுடைய முக்கியமான விலை உயர்ந்த அதிநவீனமான பவர்ஃபுல்லான ஃபைட்டர் ஜெட்டை அடித்து தூக்கியிருக்கு. முதல் ஜெட் உங்களுக்கு தெரியும் F-35, அதை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிச்சிச்சு. இப்போ சமீபமாக F-18 என்று சொல்லக்கூடிய ஜெட்டை ஈரான் துல்லியமாக அடித்து தாக்கியிருக்கு. ஸோ இந்த தாக்குதலுக்கு பின்னாடி செயல் திட்டத்தில் இருந்த நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இஸ்லாமிய பெண்கள், ஈரானிய பெண்கள் இருந்து தான் இந்த செயல் திட்ட வடிவமைப்பை ஏற்படுத்தி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த மிசைல் ஏவக்கூடிய சிஸ்டத்துக்கு ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற செயல் வருது. அப்போ ஈரானுடைய போர்க்களத்தில் பெண்களும் சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி ஃப்ரண்ட்லைனில் நின்று பெண்களும் தங்களுக்கான கான்ட்ரிபியூஷனை பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இறுதியாக சமீபமாக ஹிஸ்புல்லா இன்னைக்கு இஸ்ரேலில் அடிக்கப்பட்ட சில முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. காலையிலேருந்து ஒரு 10 நடவடிக்கைகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் 18 டேங்கர்கள் அடிச்சிருக்காங்க, D9 புல்டோசர் ஒரு 2 அடிச்சிருக்காங்க. அதே போல் ஹர்மஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரோன் அடிச்சிருக்கிறாங்க, அப்படின்னு சொல்லக்கூடிய கமிகாசி ட்ரோனை வச்சு அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.